என்ன பேசுறார் பழனிசாமி? எந்த உழைப்பும் இன்றி, எந்த தியாகமும் இன்றி, கட்சியில் அனுபவம் இன்றி, எதையுமே செய்யாம ஒரு கட்சிக்கு தலைவரா வந்திருந்தா இந்த ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்கணும். வேற யாரும் வந்திருக்க முடியாது. கட்சினா என்னன்னு தெரியாது. எந்த தியாகமும் இவர் பண்ணல. இங்க ஏறும்போது ஒண்ணு பேசுவாரு, இறங்கும் போது ஒண்ணு பேசுவாரு. ரெண்டு இடத்துலயும் இவருக்கு பிரஸ்காரங்க வேணும். பிரஸ்காரங்க இல்லைன்னா இவருக்கு அலர்ஜி ஆயிடும். ஆகவே இதை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. ஆகவே எங்களை பத்தி எல்லாம் பேசுறது தகுதி இல்லைன்னு சொல்லி என்னென்ன பேசுனாங்க. பத்தாத்துக்கு அடி அடி நொறுக்கினார்ல யாரு? ஜெயக்குமார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அம்மாவை பத்தி பேசுறதுக்கு நானும் பேசுறேன். அப்புறம் அவரு சாரின்ட்டு அதை முடிச்சுக்கிட்டாரு. சரியா போயிடுச்சு. இப்ப எப்படி சார் இவங்க வந்து இணக்கமா போறேன்? நான் அன்னைக்கே சொன்னேன், திரைமறைவில் பழனிசாமி இருக்காரு, பிஜேபியோட கூட்டணி வரப்போகுதுன்னு சொன்னேன். அதுதான் நடக்குது, அதுதான் வரப்போகுது. அதனுடைய அச்சாரம் தான் இந்த பேச்சுக்கள்லாம். ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. ஆகவே எப்படி இழுத்துருவாங்க பழனிசாமி வான்னு மிரட்டி. ஸோ அதுதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு எதிர்ப்பு இங்க 2-3 பேர். யாரு? நடக்கவே நடக்காது. சி.வி. சண்முகம். முடியவே முடியாது. செல்லூர் ராஜு. அது எப்படி பிஜேபியோட கூட்டணி வரும்? கே.பி. முனுசாமி. ஜெயக்குமார் ராஜினாமாவே கொடுத்துருவார் போல இருக்கு. ஆகவே ரெண்டு பக்கம் 4 லீடர், அந்த பக்கம் வேலுமணி தங்கமணி. அதெல்லாம் நடக்காது ராஜா. நீ பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து போனா நாங்க வெளியே போயிடுவோம், இங்க இருக்க மாட்டோம். ஆகவே ஏகப்பட்ட சிக்கல்ல, இடியாப்பம் சிக்கல்னுவோம், அது மாதிரி சிக்கல்ல பழனிசாமி மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கார் ராஜவேலு. இதுதான் பொசிஷன். இதுலதான் அங்க கலாட்டா நடக்குது. ஒரு பக்கம் சிவகாசி கலாட்டா, இந்த பக்கம் மிஸ்டர் செங்கோட்டையன் கலாட்டா, அந்த பக்கம் கோகுலேந்திர கலாட்டா, எல்லாம் மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. ஆகவே பழனிசாமி ஒரு 6 மாசமாவது டைம் கேட்கிறாரு. இதையெல்லாம் சரி பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. சரி பண்ண முடியாது. இதெல்லாம் இன்னும் பெருசா வளரும். பிஜேபி மிரட்டியே அடிபணிய வைக்கும். அது நடக்கதான்